ஹே காய்ஸ் விச் 650 எல்லோரும் இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். ஸோ இது நம்ம பூம்பாறை கொடைக்கானல் 10th ஸ்டேவோட செகண்ட் பார்ட். நம்ம வந்து இது ஃபஸ்ட் பார்ட் வந்து போட்டிருக்கோங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பியூட்டிஃபுல்லாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், கிளப் ரைட்டில் எப்படி வந்தோம், எங்கள் வாட்டர் ஃபால்ஸில் பிடிச்சது எல்லாமே போட்டிருப்பேன். இப்போ இதோட ரிட்டன் பார்த்துங்க. ஸோ ரிட்டன் பார்த்து வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, லைக் நான் வரும்போது வந்து ட்ரெக் பண்ணி நடந்து வந்தோம், போகும்போது சரி ஜீப்பில் போயிடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பிக்கப் ட்ரக்கில் வந்து லக்கேஜஸோடு நாங்கள் அப்படியே போயிட்டோம். இன்னொரு ஜீப் பின்னாடி வந்துட்டு இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஃபுல்லாக ஆக்குப்பைடு தான். ஸோ நாங்கள் அப்படியே வந்து ரிட்டன் வந்து கிளம்புறோங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்து பார்க்கிங் வந்து கீழே நிறுத்தியிருப்போம். இது வந்து ஒரு ஹில் தான். ஸோ பைக் வந்து கீழே நிறுத்தியிருப்போம். நாங்கள் அங்கே போய் பைக் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே கிளம்புறது தான். ஸோ பூம்பாறையிலேருந்து நம்ம அப்படியே கொடைக்கானல் போகிறது தான். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக என்னோடய வீட்டுக்கு போகிற வரையும் ஒரு vlog வந்து ஷார்ட்டாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன இதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இந்த ஆஃப் ரோடிங் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. அப்படியே ஜீப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டோம், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே குலுங்கி போனோங்க. கை காலெலாம் வலிச்சுதுன்னு வைங்களேன். அந்தளவுக்கு ஒரு டீப் ஆஃப் ரோடிங் நாங்கள். நம்ம இன்டர்செப்டர் வந்து இதில் கொண்டு வர முடியல, எனக்கு அதுதான் ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம பைக்குக்கு ஒரு லிமிட் இருக்குது இல்லையா? சரி, அதனால் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம வந்து ட்ரிப்புக்காக தான் வந்தோம், ஆஃப் ரோடிங்குன்னு பிளான் பண்ணல. ஸோ அதனால் வந்து நான் ரிஸ்க் எடுக்க வேணான்னு ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தேன். பட் அங்கே தான் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நான் செல்ஃப் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணது ஆஃப் ரோடில். செல்ஃப் எடுத்தனால பேட்டரி டவுன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வண்டிக்கு வந்து பேட்டரி மாற்ற வேண்டிய ஸ்டேஜ் தான். ஸோ இப்படி பண்ணதுனால என்ன ஆகிடுச்சுன்னா, வண்டி ஸ்டார்ட்டே ஆகலைங்க. அதுக்கப்புறம் வந்து கிளப்புக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அப்புறம் அவர் ஒரு நண்பர் வந்தாருங்க, கௌதம் சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார். அது போக வந்து இங்கே ஹோஸ்ட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற கேம்பில் இருக்கிற ஒரு பையன் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, கீர் போட்டு விட்டு வண்டி நல்ல ஸ்பீடாக இறக்கத்தில் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணனால எப்படியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வண்டி ஆஃப் பண்ணாமே கொஞ்சம் நேரம் வச்சு நான் அப்படி தான் வந்து ரிட்டன் வந்தேன். ஸோ அதனால் பேட்டரி மாற்றணும். பட் எனிவேஸ், ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வண்டி நிறுத்திட்டு போனேன். இப்போ வந்துட்டு நம்ம vlog-ஐ கண்டினியூ பண்ணலாங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. கோடை சூர்யா தானே? கோடை அதிரடி அடிச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டா நேம்லாம் வந்துடும். கோடை அதிரடி சூர்யா அடிச்சிங்கன்னா வந்துடும். ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸோட ஒரு அந்த ஐடி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ரைட், ஓகே. ஹெல்ப் பண்ணலன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க எனக்கு. ஸோ அதனால் நம்ம அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணோம் கண்டிப்பாக. அதனால் நான் அவர் வீடு இங்கே பக்கத்தில் அப்படியே இறக்கி விட்டு ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இறக்கம் தானே? இல்லை, இங்கே இறக்கி இப்படி ரைட்டா? அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே விட்டுருங்க. ஸ்ட்ரைட்டா? ஸ்ட்ரைட் ரோடு, ஒரே ரோடு. ஓகே. எப்படி இதில்? ஸ்ட்ரைட் தலை, ஒரே ரோடு. இதான் தலை கோயில் சொன்னல. ஓகே நுழைவாசல். ஓ சாமி, ரொம்ப நன்றிண்ணா. நல்ல இதில் என்ன இருக்குது, நீங்கள் முதல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதனால தான் விடுங்க. கண்டிப்பாங்க. சரிங்க, பார்ப்போம். பை. பூம்பாறையிலேருந்து கிளம்பியாச்சு, நேராக கொடைக்கானலுங்க. எங்கள் டீம் எல்லாருமே போயாச்சு கொடைக்கானல். அதான் போயிட்டுருக்காங்க. அந்தவே இப்போ கரெக்டாக சொன்னால் அந்தவே இப்போ கொடைக்கானல். ஆக்சுவல் கோயில் எதுவும் ஃபேமஸ் கோயில் இல்லைங்க சொன்னாங்க. முருகனோடது. சாமி அதை பற்றி கொடுங்க சாமி. ஸோ வீட்டிலேருந்து 241 கிலோமீட்டர்ஸு ஓட்டியிருக்கேன். ஸோ ரிட்டன் தான் நான் போயிட்டுருக்கேன் இப்போது. ஸோ ரிட்டன் இன்னொரு 100 வந்துடும். எப்படியும் 100 மேலே வரும் நிற்கிறேன். ரோடு செம்மையாக இருக்குது. நிறைய பைக்கர்ஸு வச்சு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே நல்லா இருக்குங்க இந்த இடம். ஒரு நல்ல ஸ்பிரிட்டு தான். அவ்வளோதான். புல்லிங்கோஸ். அவன் ஸ்பீடாக போனால் நம்மளும் ஸ்பீடாக போகணும், ஸ்பீடாக போனால் அவன் நம்மளும் ஸ்பீடாக போகணும். வேறு ஏன் இப்படி ஓட்டுறான்னு தெரில. இப்போ வந்துட்டு இருக்காங்க ப்ரோ. பின்னாடி ஒரு 4 பேர். யூவி ப்ரோ, மது, ஜெயராமு,
அப்புறம் சரியான மிஸ்ட்டுங்க, மிஸ்ட்டோட சேர்ந்து மழையும் சேர்ந்து வருது. பார்த்தீங்கன்னா தெரியும், மழையும் சேர்ந்து அப்படியே மிஸ்ட்டாக ஃபார்ம் ஆகி. இந்த கொடைக்கானலில் வந்து இதை நம்ம நிறைய அப்சர்வ் பண்ணலாம். மிஸ்ட்டு, இந்த க்ளவுடு அப்படியே ஒரு மங்கலாக இருக்கிறது, ஆப்போசிட்டில் வரவங்க கண்ணு தெரியாமல் கஷ்டம்தான். பட் ஆனாலும் இந்த மிஸ்ட்டு நல்லாயிருக்கும். கிளம்பிட்டேன். எனக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. ஸோ நான் எங்கேயும் ஸ்டாப் பண்ணுறதா இல்லைங்க. லைக் சண்டே நமக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குது. அப்புறம் மண்டேலேருந்து ஆஸ் யூஷுவல் ஒரு ஒர்க் கல்ச்சர் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படிங்கும்போது நம்ம அதையும் நான் இன்னும் ரெடி எடுத்து வைக்கல, எதுவும் ரெடி பண்ணல. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முன்னாடி கிளம்பிட்டேங்க. ஸோ 6 o'clock 7 டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணேன். 3:30 எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸு கிடச்சது. நிறைய பேர் மீட் பண்ணோம். ஸோ இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். க்ளவுட் செம்மையாக இருக்குங்க, சான்ஸ் இல்லை. இங்கே நல்ல ஒரு சீனிக்கு வியூ இருந்தது. அதனால சரி vlog பண்ண வேணாம் தான் நினச்சேன். பட் இங்கே பண்ணும்போது vlog பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு நான் கண்டென்ட் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக நான் போடுவேன் கண்டிப்பாக. ஸோ கிளைமேட் செம்மையாக செட் ஆகிடுச்சு எங்களுக்கு. மழை எதுவுமே இல்லை, லைட்டாக தூரிட்டு அது ஒரு சூப்பரான கிளைமேட்டில் நாங்கள் கரெக்டான டயத்துக்கு போயிட்டு ஒரு லக்கிலி அந்த டைம் கரெக்டாக எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஸோ அந்த சித்தரோட இது வந்தாச்சு. ஸோ இட் மீன்ஸ் லைக் முடிஞ்சுங்க, கீழே வந்தாச்சு. நன்றி கொடைக்கானல், மீண்டும் வருக. எஸ், ஓகே, ஃபைன். சரி, நான் அப்படியே கிளம்புறதான். பார்த்தா நம்ம படீஸ் இங்கே இருக்காங்க, பார்த்தீங்களா? ஓகே, இவங்க தான் ஃபஸ்ட் பேஜ் முன்னாடி கிளம்பிட்டாங்க போல இருக்கு. ஓகே ப்ரோ, நான் அப்படியே கோயம்புத்தூர் கிளம்புறதான் ப்ரோ. என்னங்க வண்டியா பேட்ரி டவுன் ஆயிடுச்சா? ஸோ கீர் போட்டு தான் ஸ்டார்ட் ஆச்சு, கீர் போட்டு தள்ளி தான் ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி ஸ்பீடாக இறங்குது ப்ரோ, எவ்வளோ ஸ்பீடாக இறங்குது பார்த்தீங்களா? மூமெண்ட்டே இல்லை, அந்தளவுக்கு விண்ட் அடிக்குதுங்க லெஃப்ட் டு ரைட்டு. செம்ம விண்டி சீசன் தான் போல். என்னால் வந்து சுத்தமாக பாருங்க, ஆக்சிலேட்டர் விட்டோன்னே அப்படியே குர்ன்னு இறங்கிச்சு ஸ்பீடு. நான் இதுக்கும் பிரேக்கே அடிக்கலை. இப்படி தாங்க இருக்குது விண்டி சீசன். ஓகே, த பியூட்டிஃபுல் சிட்டி ஆஃப் பொள்ளாச்சி. பொள்ளாச்சி இளநீ. ஸோ சூப்பரான சிட்டி வந்தாச்சுங்க. பொள்ளாச்சிக்கு எத்தனை மணிக்கு வந்திருக்கேன்? 5:35 இப்போ டைம். ஓகே, 5:35 வந்துட்டேன். ஸோ 7 o'clock முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கைஸ், நான் ஒரு 25 மினிட்ஸில் கோயம்புத்தூர்கிட்ட வந்துட்டேங்க. ஜஸ்ட் 25 மினிட்ஸ். ஹெல் ரைடுங்க இது, ஹெல் ரைடு. மிகப்பெரிய ஒரு டாப் நாச், நல்ல சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த குறிஞ்சி கொலம்பியா. நல்லா இருக்கு. ஓகே காய்ஸ், பெரிய இதுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கே வந்துட்டேன் காய்ஸ். 3 hours நினைக்கிறேன். 3:30 சம்திங் நான் vlog ஆரம்பிச்சிருப்பேன். நான் கொடைக்கானல்லேருந்து 3 o'clock மேலே கிளம்புனேன். அப்போது நடுவில் தான் நான் vlog பண்ணேன். சரி, கேமரா மாட்டி கொஞ்சம் vlog பண்ணும் அப்படின்ட்டு. ஐ திங்க் 3:30 நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். 3 or 3:30 சம்திங் வந்துட்டேங்க. பொள்ளாச்சிலேருந்து திங்க் 5:30 சம்திங் பொள்ளாச்சியில் இருந்தேன். 1 hourல வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ எஸ், நான் சொல்ல மறந்துட்டேன். லைக் இந்த ட்ரிப்போட டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 445.6. ஸோ தட்ஸ் அ டோட்டல் கிலோமீட்டர்ஸ் ஐ ஹவ் ட்ரிவன். செம்ம டயர்டாக இருக்குங்க. போய் தூங்கினாலே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.